இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க. ஐ நோ திஸ் இஸ் டூ லேட். நான் கூலி மூவி வந்து ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் நினச்சிருந்தா தேர்ட் டேவே நான் வந்து ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பேரில் ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்து கூட நான் வீடியோ போட்டுருக்கலாம். பட் ஐம் நாட் லைக், எனக்கு வேணாம், நம்ம வந்து 1 வீக் அப்புறம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ அப்படின்னு. மேபி இந்த வீடியோ வந்து நீங்கள் மூவி ரிலீஸ் ஆகி 1 வீக் அப்புறம் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் எல்லாரும் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸா போட்டு அடிக்கிறீங்க அந்த படத்தை? எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு நல்ல படம். டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருந்துச்சு. தலைவரோட இன்ட்ரோ சீனு, சோபின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனியோட மியூசிக் அண்ட் சிட்டுக்கு சாங்லாம் வந்து தியேட்டர்ல வந்து விசில் பறக்குது. டே நம்ம கட் பண்ணி செகண்ட் ஹாஃப் போனா, உண்மையை சொல்றேன், நிஜமாவே எனக்கு லேகா தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த படத்துல ஒரு குறை சொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்ல, சீரியஸாவே சொல்றேன். ஆனா எனக்கு லேகா இருக்கு. சில பல கேரக்டர்ஸ்லாம் எதுக்குன்னே எனக்கு வந்து தெரியல. இந்த உபேந்திரா சார் அவங்களோட கேமியோ எதுக்கு? பெரிய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது வெயிட்டேஜ் இருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அமீர் கான், சீரியஸா சொல்லணும்னா இந்தியால எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு, பட் அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் கொடுத்துருக்கலாம். அண்ட் அதுல ஒரு வெயிட்டேஜ் அவர் பாட்டுக்கு வருவாராமே. இது அடிக்கிறதுக்காக நீங்க ஒரு கேமியோவா செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து எதுக்கு? ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கா? அவர் பாப்பாரா 10 செகண்ட்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருவாரா, தேவா நீங்களா அப்படின்னு கண்டுபிடிப்பாரா, உடனே எங்க கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க போய் நியாயமா இது? இதுக்கு நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்து படம் வேற என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ்லாம் நம்ம எல்லாம் எப்படி எதிர்பார்ப்போம், லைக் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற கிளாஷ் அங்கதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்றோம். அப்ப வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், ஓகே டாடா, இதெல்லாம் நம்ம பேசாம லாஜிக்கலாவே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த மூவில. பாத்துட்டு வந்துருவோமா? படத்துல எதுக்கு உபேந்திரா கேரக்டர்? அவர் எதுக்கு ரூம்குள்ள இருந்தாப்ல? தேவா கிட்ட உள்ள கூலி இருக்கும்போது எதுக்கு 3 கோமாளிங்களை ஸ்ருதிஹாசன் பாதுகாப்பான போனோம்? ஸ்ருதியும் சௌபினியும் எப்ப ட்ரெயின் ஓட்ட கத்துக்கிட்டானுங்க? 30 வருஷம் முன்னாடி கூலி அந்த சத்யராஜ் எந்த காலேஜ்ல படிச்சு எப்போ மிஷின்லாம் இன்வென்ட் பண்ண கத்துக்கிட்டாரு? சத்யராஜ் பேங்க் வரைக்கும் பார்க்க வந்துட்டு எதுக்கு பார்க்காம திருப்பி போனாரு? இந்த பவர் டோஸ்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங், அதை பத்தி எப்போ பேசிக்கிட்டாங்க? கிளைமேக்ஸ்ல எதுக்கு எல்லாம் மொட்டை இல்ல பாலைவனத்துல உட்காந்துருக்கானுங்க? எதுக்கு அமீர் கான்? ஆக்சுவலி இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வர்றதெல்லாம் நான் வந்து வெல்கம் பண்றேன். ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் அப்கமிங் வர்ற மூவி எல்லாமே இவ்வளோ அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இல்லாம இருக்கும். இதுக்கு முன்னாடியே எல்லாம் இல்லையா இந்த படம் தானே, அதே இந்த படத்தை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள்ல இருக்கு. நம்ம வந்து தசாவதாரம் படம் அப்பதான் ஒரு 10 days முன்னாடி நான் வந்து பார்த்தேன். அப்ப கூலிலாம் ரிலீஸ் ஆகல. 10 days முன்னாடி பாக்குறப்போ ஒரு சீன் என்னன்னா, லைக் அயன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில அவரும் அசினும் வந்து அந்த ட்ராக்கை தாண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வரும், இந்த வில்லன் பாப்பான் அங்க வந்து இருக்க மாட்டான், அவன் ட்ரெயின்ல டக்குன்னு ஏறிடுவாங்க. இது எப்படி இருக்கு? இது என்ன லாஜிக்? அப்போ வந்து பாக்குறப்போ வந்து அது வந்து அவ்வளவா நமக்கு வந்து தெரியல. பட் இப்போ வந்து நமக்கு வந்து தெரியுது, என்னடா லாஜிக்கே எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ இதை நான் வந்து வெல்கம் பண்றேன். இப்படி நம்ம வந்து ஒன்னொன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் அப்கமிங் வர மூவிஸ்ல இந்த மாதிரிலாம் இருந்தா மக்களே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுப்பாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா தான் போச்சு. அதுக்கப்புறம் அவரு நாகார்ஜுனா அந்த கேரக்டருக்கும் அவ்வளவா லைக் ஒரு வில்லன் ஃபீலே அப்படின்னு எனக்கு வந்து வரல. 4 பேரை கொல்லணும், மக்கள்லாம் கேட்கணும், இன்னும் இப்படி ஈவியருக்கு எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கணும். எனக்கு வந்து அப்படிலாம் வந்து எனக்கு வந்து அவர் வில்லன் மாதிரியே எனக்கு வந்து பார்க்க தோணல. எனக்கு வந்து சோபின்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆப்வியஸ்லி தலைவரோடதும் நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிரீத்தி கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வந்து வில்லனுக்கா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்கே கொஞ்சம் பெட்டர் ஸ்கிரிப்ட், செகண்ட் ஹாஃப்கே கொஞ்சம் பெட்டர் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கலாம் அப்படின்னு தான் ஐ ஜஸ்ட் தாட். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சொன்ன அந்த அமீர் கான் ரோலா இருக்கட்டும், உபேந்திரா அவங்களோட ரோலா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் லென்த்தியா போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. இன்னும் ஒரு 15-20 minutes வந்து ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருந்திருந்தா மேபி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ராங்கா நிக்கல. அமீர் கான் அவங்க வந்ததுக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நின்ன காரணம் அவன் ஏன்டா
வர்றாரு அப்படிங்கறதுனாலதான் நமக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்று இருக்குமே தவிர அந்த கேரக்டரா எதுவுமே பேசல. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தலைவர் படம், ஒன் டைம் வாட்சபிள். ஆனா ஒரு மீம் பார்த்தேங்க. லோக்கி அண்ணா வந்து லியோல பிளாஷ்பேக் நல்லா எடுக்கல அப்படின்னு சொன்னா இங்க படத்துல பிளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்கான். அந்த மாதிரி மீம்லாம் இருந்துச்சு. ஏன் இந்த மூவிக்கு வந்து இவ்வளவு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருது அப்படின்னு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்சியூவா இருக்கலாமா இல்ல ஆர்சியூவா இருக்கலாம்ல. வியூவர்ஸ் எல்லாம் இனிமே நான் வந்து பாக்கணும் guys. ஒரு சேனலா போய் பார்க்கணும். நீங்க தானடா அது எல்சியூ ஆர்சியூலாம் சொல்லி விட்டது மக்களை உசிப்பேட்டு இப்ப அந்த படமே மக்கள் நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிறுத்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்தை போய் பார்த்தனாலதான் மேபி உங்களுக்கு என்ன படம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து நிறைய ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இது எல்சிவா இருக்கும், ஆர்சிவா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தீ படத்தோட பாட்டு மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் வாழ்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு மேபி அது பார்க்கும்போது இருந்திருக்கலாம். இப்ப நான் லாஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து லோக்கியானாவே எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, வேற யாரோ ஒரு டைரக்டர் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த படம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே நல்ல மூவி அப்படிதானே தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதுதான் நாங்க வந்து சொல்ல வரேன். நீங்க எக்ஸ்பெக்டேஷனை தவிர்க்கவும் நார்மலா அந்த படம் பாருங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன், இங்க ட்ரஸ்ட் தான் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. சோ தலைவரோட மூவி இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத விட லோக்கி அண்ணாவோட மூவி என்ன நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இப்படி எடுத்திருக்காரு படம் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வந்து இப்போ டைரக்டர் அவங்க சைட்ல தான் போயிட்டு இருக்கு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒருத்தர் 4 படம் வந்து சூப்பர் ஹிட் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 5வது படமும் நம்ம அப்படிதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுல நம்ம தப்பு இல்லை. பட் அவர் வந்து அவரால் முடிஞ்சதை அவர் பெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகே இப்போ நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகல ஓகே அப்படின்னு விட்டுட்டு ஓகே அவர் நெக்ஸ்ட் படம் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு தான் போகணுமே தவிர இந்த மாதிரி வைக்கிற அந்த கிரிட்டிசிசமே கொஞ்சம் வந்து ஹெல்த்தியான கிரிட்டிசிசமா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் பாக்குறேன். நீங்க கிரிட்டிசிசம் வைங்க, நான் வைக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லல. பட் அது வந்து மோர் வே ஹெல்த்தியரா இருந்தா எனக்கு கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீ எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பு இல்லை. ஒருத்தர் மேல நீ ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்க, அதை வச்சு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படிங்கிறது வந்து ஓன் தப்பு இல்லை. இப்ப அவர் ஏதோ குக் பண்ணி கொடுத்துட்டாரு, அது ஆவரேஜா இருக்குன்னா சரி சாப்பிட்டு சரி ஓகேப்பா நெக்ஸ்ட் நீ நல்லா பண்ணு, ஆனா இந்த மாதிரி எடுக்காத அப்படின்னு சொல்றது வந்து ஓகே. என்ன நீ இதுதான் நீ இவ்வளவு நேரமா குக் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ட்டு வந்து அது ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசமா வர்றது வந்து அது ரொம்ப அன்ஹெல்தியா எனக்கு வந்து தெரியுது. அதனால மேக் இட் ஹெல்த்தி கிரிட்டிசிசமா இருந்தா இட் குட் பி பெட்டர் அந்த மாதிரி வந்து தோணுது. ஏன்னா போட்டு அந்த மனுஷனை அடி அடிக்கிறீங்க. ஸோ யா நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த படம் போய் பாத்தீங்கன்னா அந்த படம் ஓகே ஒன் டைம் வாட்சபிள் அப்படியாச்சும் சொல்லுங்களேடா, பார்க்கவே முடியாது. நண்பர்களே, திஸ் இஸ் வாட் மை ஒப்பீனியன் இஸ். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. அண்ட் பாய் ஃப்ரம் நிறைய. இந்த மாதிரி ஜனநாயகனுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்கடா, அதுக்கப்புறம் என் தலைவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க.